கொல்லிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. எங்கும் புது வாழ்வு ஒளி வீசிட இறைவன் அழைப்பதை கேளுங்களே. எங்கும் புது வாழ்வு ஒளி வீசிட இறைவன் அழைப்பதை கேளுங்களே. அங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. சிற்றோலைகள் பல கூடி ஆறாகிடும், சிறு சிறு குடும்பங்கள் பங்காகிடும். சிற்றோலைகள் பல கூடி ஆறாகிடும், சிறு சிறு குடும்பங்கள் பங்காகிடும். உற்ற பல உறுப்புகள் உடலாகிடும், ஒற்றுமை பெறுவதே பங்காகிடும். உற்ற பல உறுப்புகள் உடலாகிடும், ஒற்றுமை பெறுவதே பங்காகிடும். பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. அடிமைகள் என்பவர் எவரும் இல்லா அரச குருத்துவ திருக்கூட்டமே. அடிமைகள் என்பவர் எவரும் இல்லா அரச குருத்துவ திருக்கூட்டமே. அவரவர் பொறுப்பினை நிறைவேற்றி நட்பு பணியாற்றும் திருக்கூட்டமே. அவரவர் பொறுப்பினை நிறைவேற்றி நட்பு பணியாற்றும் திருக்கூட்டமே. பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. எங்கும் புது வாழ்வு ஒளி வீசிட இறைவன் அழைப்பதை கேளுங்களே. எங்கும் புது வாழ்வு ஒளி வீசிட இறைவன் அழைப்பதை கேளுங்களே. பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. தந்தை மகன் இறையாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிவும் தந்தையும் தாயுமாகிய இறைவனின் அன்பும் இறையாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் 7ஆம் வட்டார இறைமக்களாகிய நாங்கள் இன்றைய திருப்பலியின் கருப்பொருளாகிய கூட்டொருங்கியம் பற்றி
மறையுரை ஆற்ற வந்திருக்கும் அருட்தந்தை நவரத்னம் அடிகளாரையும் எங்கள் பங்கு தந்தையையும் அருட்சகோதரிகளையும் பங்கு மக்களையும் ஏனையோரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களாக 12 சீடர்களை நியமித்து அவர்களுக்கு ஆசீர் வழங்கி நற்செய்தி அறிவிப்பு பணிக்கென 4 திசைகளுக்கும் அனுப்பினார். இன்று உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் அருட்தந்தையர்கள் அருட்சகோதர சகோதரிகளுடன் பொது நிலையினர்கள் ஆகிய நாமும் இணைந்து நற்செய்தியை பறைசாற்றி அதன்படி வாழ தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியர், உங்கள் அனைவரையும் இன்முகத்துடன் இருகரம் கூப்பி அன்பாக ஆண்டவருடைய திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் இலங்கை மாதா பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அத்தோடு ஜோன் டி பிரிட்டோ புனித அருளானந்தருடைய விழாவையும் அவ்வாறே இன்றைய நாளில் நமது நாட்டினுடைய 74வது சுதந்திர தினத்தையும் நினைவு கூர்கின்றோம். மேலும் உங்கள் பங்கின் பாதுகாவலி ஆகிய காணிக்கை எண்ணெயோடு விழா எடுக்கின்ற 8வது நவநாளில் திருப்பலிக்கு கூடியிருக்கின்றோம். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற 7ஆம் வட்டார இறை மக்களோடு பங்கு மக்கள் அனைவரும் இணைந்து இந்த திருப்பலியிலே இறை ஆசிரை பெற சபிப்போம். மேலும் இத்திருப்பலியிலே எலெக்சாசியாராவுக்கு காணிக்கை மாதா செய்த நன்மைத்தனங்களுக்கு நன்றி கூறி திருப்பலியாகவும், சாமுவேல் உதயதர்ஷினி என்பவருடைய நன்றி திருப்பலியாகவும், இன்றைய நாளிலும் எதிர்வரும் நாட்களிலும் பிறந்த நாளை கொண்டாடவிருக்கின்ற ஆண்டனி ஆண்ட்ரூ செல்வராஜா, ரொஷேல் ஹர்ஷினி செல்வராஜா என்பவருடைய நன்றி திருப்பலியாகவும், இன்றைய நாளில் திருமண நாளை கொண்டாடுகின்ற திருமதி மயூரன் தாரகி தம்பதிகளுக்கு காணிக்கை மாதாவினுடைய வழியாக அருள் வேண்டி வேண்டுதல் பலியாகவும், நாளைய நாளில் தன்னுடைய 6வது பிறந்த நாளை கொண்டாடவிருக்கின்ற அருள்ராஜ் ஹரிஷ்ணாவுக்கு இறைவன் செய்த நன்மைத்தனங்களுக்கு நன்மை வேண்டியும் அவருடைய ஆசிரை கேட்டும் மற்றும் நம்ம எல்லோருடைய கருத்துக்களையும் வேண்டியும் இத்திருப்பலியில் சிவிப்பதோடு பெருந்தொற்றினால் அவதியுறுகின்ற உலகை இறைவன் பாதுகாக்குமாறும் அன்னையினுடைய பரிந்துரையில் மன்றாடுவோம். இந்த மாலை நவநாள் பலியை ஆண்டவருக்கு ஏற்புடைய பலியாக மாற்ற நமது தகுதியின்மையினை ஏற்றுக்கொண்டு தகுதியுள்ளவர்களாக மாற இறை ஆசீர் கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாக்குக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே,
தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாகும் கிறிஸ்துவில் ஏற்படுத்திய உடன்படிக்கையின்படி எல்லா இனத்தாரிடமிருந்து உமக்கென மக்களை திரட்டி தூய ஆவியாரில் ஒருங்கிணைக்க நீர் தவறுவதில்லை. அதனால் உமது திரு அவை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியில் உண்மையாயிருந்து மனித குடும்பத்தோடு தொடர்ந்து முன்னேறி செல்வதாக. அது கிறிஸ்துவில் புதுப்பிக்கப்பட வேண்டிய மனித சமுதாயத்தின் புளிப்பு மாவு போலவும் ஆன்மா போலவும் என்றும் திகழ்ந்து இறை குடும்பமாக உருமாறச் செய்வீராக. உம்மோடு இறையாவியின் ஒன்றிப்பில் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 42 தொடக்கம் 47 வரை. அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அருளடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. ஆண்டவரே மாற்றி உமக்கே. பிரிவு 3 இறை சொற்றொடர்கள் 13 தொடக்கம் 19 முடிய. இயேசு மலை மேலேறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே: பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவர்னுகேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்ஃபேயுவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்போர் ஆவர். இது நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கூட்டு ஒருங்கியக்கம். ஆயர்கள் மாமன்றம் ஏன், எதற்காக? இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரியரே, அன்பின் பிள்ளைகளே, காணிக்கை அன்னையினுடைய விழாவினுடைய 8வது நவநாளில் கூடி இந்த நாட்களில் நாம் அடிக்கடி பேசுகின்ற ஒரு வார்த்தையை குறித்து தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்னும் அந்த வார்த்தையே எல்லாருடைய வாய்க்குள்ளே வருதில்லை. கூட்டொருங்கி இயக்கம் என்று சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அவை அதை பற்றி அறிவதற்கு முயற்சிக்கின்றோம். நம்மளோட வீடுகளுக்கெல்லாம் இப்போ ஒரு கொஸ்டினியர், ஒரு வினாப்பத்திரமும் கொடுத்துருக்குறாங்க. இது நிரப்பி கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த கூட்டு ஒருங்கி இயக்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பாக இந்த நவநாளை நாங்கள் மாற்றிக்கொள்கின்றோம். அப்போ இந்த கூட்டு ஒருங்கி இயக்கம் அல்லது ஆயர்கள் மாமன்றம் ஏன், எதற்காக என்ற கேள்வி எழுப்புகின்ற பொழுது 1965ஆம் ஆண்டிலே 2ஆம் வத்திக்கான் சங்கம் நிறைவுற்ற பொழுது அந்த நிறைவு எதிர்பார்த்ததை விட பெரும் வெற்றியாகத்தான் முடிவுரைந்தது. ஏனென்றால் உலகோடு உறவாடும் திருச்சபையாக 4 ஆண்டுகள் பயணித்து ஆயர்கள் பல விடயங்களை விவாதித்தார்கள், பேசினார்கள், கலந்துரையாடினார்கள். அதனூடாக நல்ல பல செய்திகளை வத்திக்கான் சங்க ஏட்டில் நமக்கு தந்தார்கள். அதன் நிறைவில் 65ஆம் ஆண்டில் அன்றைய திருத்தந்தை 6ஆம் பவுல் உலக ஆயர் மாமன்றத்தை ஏற்படுத்தினார். அதாவது இந்த ஆயர் மாமன்றம் எதற்காக என்று சொன்னால், திருச்சபை எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் அல்லது திருச்சபை எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் இவற்றை பேசுவோம், கலந்துரையாடுவோம், கலந்துரையாடி நல்ல தீர்மானங்களை எட்டுவோம். அதற்காக ஆயர் மன்றத்தை அன்று அவர் அமைத்தார். அந்த ஆயர் மன்ற பயணம் 1965ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவை 6ஆம் பவுலுக்கு பிற்பாடு பல திருத்தந்தைகளை திருச்சபை சந்தித்து விட்டது. பல திருத்தந்தையர்களின் கீழே பல ஆயர் மாமன்றங்கள் கூடியிருக்கின்றது. இந்த ஆயர் மாமன்றங்கள் 4 விதமாக நடைபெறுகின்றன. ஒன்று, பொது அமர்வு, ஜெனரல் அசெம்பிளி என்று சொல்லக்கூடிய பொது அமர்வு. அதான் இப்பொழுது நாம் கூடுகின்ற 16வது உலக ஆயர் மன்றம். ஆக இதற்கு முன்னதாக 15 ஆயர் மன்றங்கள் நடைபெற்றிருக்கின்றது வரலாற்றில். 65ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் 15 நடந்து முடிந்து விட்டது. இப்பொழுது நடக்கவிருப்பது, ஆரம்பித்திருப்பது 16வது உலக ஆயர் பொதுமன்றம். அதற்கு ஆங்கிலத்திலே ஒரு தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள், ஃபார் த சினடல் சர்ச். அதன் பிற்பாடு 3 வார்த்தைகளும் கொடுத்திருக்கின்றார்கள்: கம்யூனியன், பார்ட்டிசிபேஷன்
மிஷன். அந்த ஃபார் த சினடல் சர்ச் என்பதற்கு தான் தமிழாக்கத்தில் இந்தியாவில் தென்னிந்திய தமிழக திருச்சபை ஆயர்கள் மன்றம் கூட்டு ஒருங்கியக்கம் என்று கொடுத்திருக்கின்றது. அதான் இந்த வார்த்தை ஃபார் த சினடல் சர்ச் என்ற வார்த்தைக்கு தமிழாக்கமாக கூட்டொருங்கியக்கம் என்று சொல்கின்றது. அவை ஆயர்கள் மாமன்றத்தினுடைய 16வது பொது அமர்வு தான் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. 23ஆம் ஆண்டில் நிறைவு காண இருக்கின்றது. அவை கடைசியாக நடைபெற்ற 15வது பொது அமர்வு இளைஞர்களை மையப்படுத்தியது. இளையோர், அவர்களது அழைப்பு, அவர்களுடைய தேர்ந்து தெளிதல், டிசர்ன்மெண்ட், இதை குறித்து விவாதித்தது. 2018ஆம் ஆண்டில் நடைபெற்றது. 19வது ஆண்டிலே நம் திருத்தந்தை பாப்பர் பிரான்சிஸ் அவர்கள் அழகான இளைஞருக்கான ஒரு திருத்தூது ஊக்க உரையும் கொடுத்தார். கிறிஸ்துஸ் வீவட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்து வாழ்கிறார். கிறிஸ்து எங்கு வாழ்கின்றார் என்றால் உயிர்த்தொடிப்போடு இளையோரில் வாழ்கின்றார் என்று கடைசியாக 15வது நடைபெற்ற ஆயர்கள் பொது அமர்வு ஒரு அறிக்கையும் நமக்கு தந்தது. இப்பொழுது 16வது அமர்விலே முழு திருச்சபையும் கூடியிருக்கின்றது. அதை குறித்து தான் இந்த நாட்களிலே அதிகம் பேசுகின்றோம், அதிகம் உரையாடுகின்றோம், அதிகம் கலந்துரையாடுகின்றோம். பல இடங்களிலும் இதை பற்றி விவாதிக்கப்படுகின்றது. பல விஷயங்கள் இதை பற்றி வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த ஆயர் மாமன்றத்தினுடைய நோக்கம் கூடி வந்து பேசுவது, இணைந்து வந்து ஒன்றாக கலந்துரையாடுவது, அதான் முக்கியம். ஆயர்களாக கூடி வந்து பேசுவது, திருச்சபை எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் அல்லது முக்கியமான பல விடயங்களை குறித்து கூடி வந்து பேசுவது தான் இதனுடைய நோக்கம். ஆகவே அந்த வகையிலே தொடங்கிய ஆயர் பேரவையினுடைய இப்பொழுது நாம் பேசுகின்ற இந்த 16வது பொது அமர்வானது கூட்டு ஒருங்கியக்கத்தை பற்றி பேசுகின்றது. இந்த கூட்டு ஒருங்கியக்கத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஆயர்கள் மாமன்றம் என்றால் என்ன என்பதை குறித்து இதனுடைய 50வது ஆண்டு நிறைவில் 65ஆம் ஆண்டு ஆரம்பித்தது என்று சொன்னேன். 2015ஆம் ஆண்டிலே நம் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த ஆயர்கள் பேரவை ஆரம்பிக்கப்பட்டதனுடைய 50வது ஆண்டு நிறைவிலே ஒரு அழகான சின்ன டாக்குமெண்ட்டை கொடுத்தார். அதிலே அவர் சொல்கின்றார், இந்த ஆயர் மாமன்றம் என்றால் என்ன. அவருடைய வார்த்தைகளிலே 3வது மில்லேனிய திருச்சபை, இப்பொழுது நாம் பயணிப்பது 3வது மில்லேனியம். ஒரு மில்லேனியம் 1000 ஆண்டுகளை கொண்டது. 1வது 1000 ஆண்டு முடிந்தது, 2000 ஆண்டு முடிந்து விட்டது. இப்போது 3000 ஆண்டில் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம், 3வது மில்லேனியம். அவை பாப்பர் சொல்கின்றார், 3வது மில்லேனிய திரு அவையினுடைய பாதை கூட்டு ஒருங்கியக்க பாதையாகும். அதாவது இப்பொழுது நாம் பயணித்து கொண்டிருக்கிற பாதை கூட்டு ஒருங்கியக்க பாதையாகும். அதாவது எங்களுடைய பாதை இணைந்து பயணிக்க வேண்டிய பாதையாகும், சேர்ந்து பயணிக்க வேண்டிய பாதையாகும். இப்போ யாரெல்லாம் இந்த இணைந்து பயணிப்பது? பொதுநிலையினர், குருக்கள், துறவிகள், ஆயர்கள், திருச்சபையில் அங்கம் வகிக்கிற எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிறது தான் இந்த கூட்டொருங்கியக்க பாதை. இப்போ இந்த இணைந்து பயணிக்கிறத பற்றி பேசக்குள்ள இந்த நாட்களில் இது ஒரு கொமெடி மாதிரி தான் இருக்குது. ஏண்டா இப்போ என்ன சொல்கிறான், சேர்ந்து இருக்காதரான்னு தான் சொல்கிறான். இப்போ நம்மளை சேர்ந்து இருக்கோனா பிரிஞ்சிருந்தான்னு சொல்கிறான் இந்த நாட்களில். என்ன பெருந்தொற்றுக்கு பிறகு இணைந்து இருக்காத, கிட்டே இருக்காத, அருகில் இருக்காத. ஆனால் திருச்சபை மற்ற பக்கத்தில் சொல்லுது இணைந்து பயணிக்க சொல்லுது, கைகோர்த்து பயணிக்க சொல்லுது. அவை ஒரு முரண்பாடு, பேரடாக்ஸ், ஒரு முரண்பாடு காணப்படுது. ஒரு பக்கத்தில் இணைந்து பயணிக்க சொல்லுது, ஆனால் உலகம் சொல்லுது இணைந்து பயணிக்காத, சேர்ந்து போகாத, இப்போதைக்கு சேர்ந்து போனால் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி. இந்த கூட்டொருங்கியக்க பயணம் இணைந்து பயணிப்பதென்று பாப்பரசர் மிக அழகாக தன்னுடைய வார்த்தைகளிலே சொல்லுகின்றார். அவர் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையும் பாப்பர் சொல்லாத மிக முக்கியமான வார்த்தை, மிக மிக முக்கியமான வார்த்தை இப்போ தான் அவர் சொல்கிற வார்த்தை தான். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த இணைந்து பயணிப்பது வார்த்தைகளில் சொல்வது இலகுவானது தான். வெரி சிம்பிள். வார்த்தைகளை சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். வார்த்தைகளில் சொல்வது இலகுவானது, ஆனால் அதற்கு செயல் வடிவம் கொடுப்பது அவ்வளவு இலகுவானது கிடையாது. இணைந்து பயணிக்கின்றது என்பதை செயல் வடிவத்திலே கொண்டு வருவது அவ்வளவு இலகுவானது இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒன்றா பயணிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. 3 பேர் இருக்கிற வீட்டுக்குள்ளேயே கஷ்டமாக இருக்குது.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தில் இழுத்து கொண்டிருக்கிறோம். கம்யூனிட்டியில் இப்போ துறவர சபைகளுடைய கம்யூனிட்டியாக இருக்கட்டும், குருக்களுடைய கம்யூனிட்டியாக இருக்கட்டும், அதுக்குள்ளேயும் அப்படியே சிக்கல் இருக்குது. இணைந்து பயணிக்கிறது அவ்வளவு லேசுப்பட்ட வேலை இல்லை, அவ்வளோ லேசுப்பட்ட வேலையில் மிக கஷ்டமானது. அதே பாப்பர் சார் இதெல்லாம் தெரிஞ்சால் சொல்கிறார், வார்த்தையில் சொல்கிறது இலகு, ஆனால் செயல் வடிவம் கொடுக்க வரக்குள்ள கஷ்டம். அவ்வளோ இலகுவான பயணம் இல்லை, கடினமான ஒரு பயணம். ஆக இந்த கடினமான பயணத்தை தான் திருச்சபையிலே மேற்கொள்ள அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஆக இந்த கடினமான பயணத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நமக்கு துணையாக வருபவர் தான் தூய ஆவியானவர். தூய ஆவியானுடைய துணை நமக்கு தேவை. அவர் இல்லாமல் இந்த பயணம் சாத்தியமில்லை என்று திருத்தந்தை தெளிவாக சொல்லுகின்றார். அவர்தான் நம்மை புதிதாக பிறக்கச் செய்பவர். அதுதான் நம்மை புதிதாக பிறக்கச் செய்பவர் என்று சொன்னால், புதிய சிந்தனைகளை ஏற்று புதிய வடிவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை நல்கி ஒன்றாக பயணிக்க செய்பவர் தூய ஆவியானவர் திருச்சபையிலே. ஆவி அவருடைய துணை நமக்கு தேவைப்படுகின்றது. வரதான் இறைவன் உலகத்தை படைக்க விரும்புகிறார். உலகத்தை படைக்க விரும்புகிற பொழுது அவர் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வானதூதர் வந்து இறைவனிடத்திலே கேட்கின்றார், நான் இந்த அண்ட வழியையெல்லாம் நான் படைக்கட்டா என்று சொல்லி கடவுளிடத்திலே கேட்கின்றார். கடவுளிடத்தை கேட்ட பொழுது கடவுள் எந்த பதிலும் அந்த வானதூதரை கொடுக்கவில்லை, சைலண்டாகவே அமைதியாகவே இருந்துட்டார். இன்னும் ஒரு வானதூதர் வந்து கேட்கிறார், நான் இந்த நீர்த்திரள்களை எல்லாம் கடல் சார்ந்த விடயங்களை எல்லாம் படைக்கட்டான்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறார். அப்பையும் கடவுள் எந்த பதிலும் கொடுக்கல, அமைதியாகவே சைலண்டாக இருந்தார். இன்னும் ஒரு வானதூதர் வந்து கேட்கிறார், நான் இந்த பூமி பகுதியை படைக்கட்டுமா, நிலப்பகுதிகளை நான் படைக்கட்டுமா என்று சொல்லி கடவுளிடத்திலே கேட்கின்றார். அப்பொழுதும் கடவுள் எந்த பதிலும் கொடுக்காமல் அப்படியே அமைதியாக இருக்கின்றார். இன்னும் ஒரு வானதூதர் வந்து தேவதூதர் வந்து கடவுளிடத்திலே கேட்கின்றார், நீர் படைக்கின்ற இந்த உலக படைப்பிலே உம்மோடு நானும் இணைந்து கொள்ளட்டுமா என்று கேட்கின்றார். நானும் உம்மோடு சேர்ந்து கொள்ளட்டுமா என்று கேட்கின்றார். அப்பொழுது கடவுள் அகம் மலர்ந்து, வா என்னோடு இணைந்து கொள். இதுதான் இந்த அழைப்பு, இதுதான் இந்த கூட்டொருங்கு இயக்கம். இணைந்து பயணிப்போம். ஆயர்களாக, குருக்களாக, துறவிகளாக, பொதுநிலையினராக பங்கு திருச்சபையிலே இணைந்து பயணிப்போம். அதே போல இறை மக்கள் குடும்பமாக நமக்கு வெளியாலையும் இன்னும் ஒரு சமூகம் இருக்குது. சகோதர கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சகோதர சமயத்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரோடும் இணைந்து பயணிப்போம். இதான் இந்த இணைந்த பயணம். தமிழில் நம்ம சொல்கிறோமே, யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாரும் என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரிகள். அவை அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். யாரையும் தள்ளி வைக்க வேண்டாம், யாரையும் விலக்கி வைக்க வேண்டாம், யாரையும் ஒதுக்கி வைக்க வேண்டாம். இவர்கள் வேண்டாதவர்கள், இவர்கள் தேவையற்றவர்கள், இவர்களுக்கு எந்த விதமான இடமும் இல்லை என்று நாம் யாரையும் தள்ளி வைக்க வேண்டாம். எல்லாரையும் சேர்த்து கொண்டு பயணிப்போம். அதுதான் இந்த ஆயர் மாமன்றத்தினுடைய கூட்டொருங்கு இயக்கத்தினுடைய நோக்கம். இந்த 16வது ஆயர் மன்றம் எந்த வகையிலே மற்ற ஆயர் மன்றத்திலிருந்து மாறுபடுகின்றது என்றால், இதுவரை நடந்த ஆயர் மன்றங்கள், கலந்துரையாடல்கள், தீர்மானங்கள் எல்லாம் ஆயர்கள் மட்டத்தில் மட்டும் எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆயர் மன்றம் 2 ஆண்டுகள் அதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றது. எல்லாரோடும் சேர்ந்து தீர்மானிப்போம். அதனால்தான் உங்களுக்கு இப்போ குடும்பங்களுக்கு அந்த வினாக்கூத்து தரப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்குகின்றோம், ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அந்த கருத்துக்களை எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய எண்ணக்கருவாக கொடுக்கின்றோம் உலக ஆயர் மன்றத்துக்கு. அப்போ எல்லோரும் சேர்ந்து தீர்மானிப்போம் திருச்சபை எவ்வாறு பயணிக்க வேண்டும். தன்னுடைய ஒன்றிப்பு வாழ்க்கையிலே அந்த 3 விடயங்கள், தன்னுடைய ஒன்றிப்பு வாழ்க்கையிலே எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய பங்கேற்றல் வாழ்வில் எவ்வாறு இருக்க வேண்டும், தன்னுடைய திருத்தூது பணியிலே எப்படிப்பட்ட பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று இணைந்து பயணிக்க அழைக்கின்ற அழைப்பு தான் இந்த உலக ஆயர் மன்றத்தினுடைய அழைப்பாக இருக்கின்றது. அந்த அழைப்பை செய்யத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவை இணைந்து வாழ்வது எல்லோரும் விரும்புகின்ற ஒரு செயல்தான், எல்லோருமே விரும்புகின்ற செயல்தான். அதாவது போல எப்படி சொன்னால், நகமும் சதையும் போல, அதாவது பிரிக்க முடியாத உறவு முறை. அவை இணைந்து வாழ்வது எல்லோரும் விரும்புகின்ற ஒரு செயல்பாடு தான். அவை அதை செயல்படுத்தத்தான் இந்த ஆயர் மன்றம் நம்ம எல்லோருக்கும் ஒரு அழைப்பை தருகின்றது. அவை இந்த தமிழிலே அந்த இரட்டைகள் இருக்கின்றது, அது பிரிக்க முடியாது. மிக அழகாக ஒரு படத்தில் இந்த
சிவாஜி கணேசனும் நாகேஷும் பேசுவார்கள். என்ன பேசுவார்கள்? திருவிளையாடலில் பேசுவார். என்ன பேசுவார்கள்? பிரிக்க முடியாதது என்ன? தமிழும் சுவையும். பிரிக்க முடியாதது தமிழும் சுவையும். பிரிக்கக்கூடாதது எதுகையும் மோனையும். அது சேர்ந்து தான் இருக்கணும். எதுகையும் மோனையும் சேர்ந்து வந்தால் தான் தமிழுக்கு அழகு. பிரிக்கக்கூடாது, அது பிரிக்கக்கூடாது. சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும். சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும். சேராதிருப்பது அறிவும் பணமும். அது சேரலாது. அறிவும் பணமும். சேராதிருப்பது அறிவும் பணமும். பார்க்கக்கூடாதது பசியும் பஞ்சமும். அதுதான் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம் அதிகமாக. பார்க்கக்கூடாது பசியும் பஞ்சமும். பார்த்து ரசிப்பது கலையும் அழகும். அவை இணைந்திருப்பது வாழ்வினுடைய இயற்கை தத்துவம். அதை பிரிக்கலாம் நம்மகிட்டேருந்து. அவை இணைந்திருக்க வேண்டியது வாழ்வினுடைய செயல்பாடு. அவை இணைந்து வருகின்ற பொழுது சிக்கல்கள் ஏற்படும். இப்போ எங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள் கூடுகிறார்களோ அந்த இடத்துல சிக்கல் ஏற்படும், கருத்து சிக்கல் ஏற்படும். இப்போ என்னுடைய கருத்தில் அடுத்தவருக்கு உடன்பாடு இல்லாத ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அவை கருத்து சிக்கல்கள் நமக்குள் ஏற்பட்டாலும் அது நம்மையும் அடுத்தவரையும் பிரிக்கின்றதாக மாறிவிடக்கூடாது. நம்மை பிரிக்கின்றதாக மாறிவிடக்கூடாது. கருத்துக்களால் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர அந்த நபரை தாக்குவதாக மாறிவிடக்கூடாது. இன்று நடப்பதெல்லாம் உலகத்தில் என்ன நடக்குது? ஒருவருடைய கருத்தை எதிர்ப்பதற்கு அந்த நபரை தாக்குவதுதான் செயற்பாடாக மாறி வருவது. இது கவலைக்குரிய விடயம். இதை நாம் செய்யக்கூடாது. ஆகவே இணைந்து பயணிப்பதில் நமக்கு வழிகாட்டியாக துணையாகவே ஒன்றுக்கு மேற்பட்டவர் கூடி கலந்து ஆலோசிக்கின்ற பொழுது சிக்கல்கள் ஏற்படும். அந்த சிக்கல்களிலிருந்து நம்மை கூட்டு ஒருங்கியக்கமாக இணைந்து பயணிக்க துணை நிற்பவர் தான் தூய ஆவியானவர். அவர்தான் நிறை உண்மையை நோக்கி நம்மை வழி நடத்துபவர். அவைதான் இந்த கூட்டு ஒருங்கியக்க பயணத்திலே மிக அழகாக பாப்பரஸ் சொல்கின்றார். தூய ஆவியானவருடைய தேர்ந்து தெளிதலுக்கு உங்களை விட்டுவிடுங்கள். அவர் என்ன சொல்லுகின்றார் என்பதற்கு உங்களை கையளித்து விடுங்கள். உங்களை கையளிக்காத வரைக்கும் நாங்கள் இந்த கூட்டொருங்கிய பயணத்தை பற்றி சிந்திக்க முடியாது, தியானிக்க முடியாது, திருச்சபையிலே செயல்படுத்த முடியாது. ஆகவே இந்த பயணம் அவ்வளவு இலகுவான பயணம் கிடையாது. இந்த பயணத்திலே தடைகள் உண்டு, சவால்கள் உண்டு. இந்த தடைகளையும் சவால்களையும் தாண்டி கொண்டுதான் நாங்கள் இந்த பயணத்தை பயணிக்க வேண்டும். மிக அழகாக அந்த ஆயத்த கையேட்டினுடைய கடைசி இலக்கம் 32வது இலக்கம் சொல்லுகின்றது, இந்த கூட்டு ஒருங்கியக்கத்தினுடைய நோக்கம் என்ன? வாட் வாஸ் த பர்பஸ்? எதற்காக இந்த ஆயர் மாமன்றம் கூட்டப்பட்டிருக்கின்றது என்றால், இன்னும் ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, இன்னும் ஒரு ஆவணத்தை திருச்சபையிலே தயாரிப்பதற்கல்ல, மாறாக உடைந்த கட்டுக்களை மீண்டும் கட்டுவதற்கும், பிரிந்திருப்பவற்றை ஒன்று சேர்ப்பதற்கும், கவலையோடு வேறுபட்டு நிற்பவர்களை ஒன்றாக கூட்டி வருவதற்கும் இந்த கூட்டு ஒருங்கியக்கம் நமக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லுகின்றார். ஆகவே நாங்களும் பல்வேறு காரணங்களாலே பங்கு திருச்சபையிலே பிளவுபட்டு கிடக்கின்றோம். பல காரணங்கள். ஒருவருக்கு ஒருவரோடு மனக்கசப்பு ஏற்படுகின்றது. வீட்டுக்குள்ளே நமக்கு ஏற்படுவது போலதான் சமூகத்தில் ஏற்படுகின்றது. இந்த மனக்கசப்புகள் எல்லாம் இந்த பயணத்திலே இணைந்து வர துணை செய்யட்டும். இந்த பயணத்திலே ஒன்றாக வர துணை செய்யட்டும். அவைதான் எல்லோருக்கும் வாய்ப்பை கொடுங்கள், அனைவருக்கும் வாய்ப்பை கொடுங்கள், யாரையும் தள்ளி வைத்து விடாதீர்கள் என்பதிலே மிக கவனமாக இந்த ஆயர் மன்றம் கவனத்தில் கொள்கின்றது. எல்லோரையும், யாரையெல்லாம் வேண்டாம் என்று பெரிஃபெரி தூரத்திலே விலக்கி வைத்திருக்கிறீர்களோ அவர்களையெல்லாம் உள்ளே கொண்டு வாருங்கள். ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் வெளியே நிற்கின்றார்கள், அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், அவர்களை இணைத்து பயணிக்க முன்வாருங்கள் என்று பாப்பரசர் அழகான ஒரு அழைப்பை தருகின்றார். இதுதான் தொடக்க திருச்சபையினுடைய அழைப்பும் வாழ்வும். இதுதான் இன்றைய முதலாவது வாசகம். அவர்கள் தங்களுக்குள் ஒன்றாக இணைந்திருந்தார்கள். எவ்வாறு இணைந்திருந்தார்கள் என்றால், திருத்தூதருடைய படிப்பினை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டல், அப்பம் பிட்குதல், நட்புடன் உறவாடுதல், அந்த வாழ்க்கை முறை அவர்களை ஒன்று சேர்த்தது, அவர்களை ஒன்றாக இணைத்தது, இணைந்து பயணிக்க செய்தது. அதே நிலை எங்களையும் மாற்ற வேண்டும். இதைத்தான் இன்றைய திருச்சபையும் நம்மிடத்திலே இந்த கூட்டொருங்கிய பயணத்திலே பாப்பரசர் நம்மிடம் எதிர்பார்ப்பதும் திருச்சபையும் எதிர்பார்ப்பதும். அவை யாரெல்லாம் நம்மை விட்டு தூர விலகி நிற்கின்றார்களோ, யாரெல்லாம்
வேண்டாம் என்று புறம் தள்ளப்பட்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த பயணத்திலே இல்லாமல் வெளியே நிற்கின்றார்களோ அவர்களையும் இணைத்து கொண்டு, அவர்களையும் சேர்த்து கொண்டு, அவர்களையும் அரவணைத்து கொண்டு பயணிக்க ஒரு வாய்ப்பை இந்த கூட்டொருங்கியக்க பயணம் நமக்கு தந்திருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாவிட்டால் இந்த பயணத்தினுடைய நோக்கம் நிறைவேறவில்லை என்றுதான் அர்த்தம். அவர்களையும் இணைத்து கொண்டு நாம் பயணிக்கவில்லை என்று சொன்னால், அவர்களையும் சேர்த்து கொண்டு நாங்கள் பயணம் செய்யவில்லை என்று சொன்னால், இதனுடைய நோக்கம் உண்மையிலேயே நிறைவேறாமல் வெறும் ஆவணத்தை உண்டாக்குகின்ற ஒரு பயணமாக முடியுமே தவிர நம்மை இணைத்து பயணிக்க செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த கூட்டொருங்கியக்க பயணத்தை குறித்து சிந்திக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது இந்த அழைப்பு அதுதான். நாங்கள் எல்லோரும் இணைந்து பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த இணைந்த பயணம் வார்த்தைகளில் இலகுவானது தான், ஆனால் செயல்பாட்டில் கடினமானது. அது செயல்பாட்டில் கடினமானதாக இருந்தாலும் அதை செயல்படுத்த முனைகின்ற பொழுது தூய ஆவியானவர் நமக்கு துணையாக வருவார். அவரே நிறை உண்மையை நோக்கி நம்மை வழி நடத்துவார். அந்த தூய ஆவியானுடைய வழிகாட்டுதலுக்கு நம்மை கொடுக்க வேண்டியது அனைவருடைய பொறுப்பு. அது குருக்களாக இருக்கட்டும், துறவிகளாக இருக்கட்டும், பங்கில் இருக்கின்ற பொது நிலையினராக இருக்கட்டும், எல்லா நிலையினரும், திருச்சபையினுடைய அனைத்து நிலையினரும் தூய ஆவியானுடைய குரலுக்கு செவி சாய்த்து தங்களையே முழுமையாக கொடுப்பதனூடாகத்தான் இந்த பயணத்திலே நிறைவான எல்லையை எட்ட முடியும் என்று நமக்கு சொல்லுகின்றார். அவை அந்த பயணத்திலே நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நற்செய்தி பணியிலே, நம்முடைய நற்செய்தி பணியிலே நமக்கு பொறுப்புகள் திருச்சபையிலே தரப்பட்டிருக்கின்றன. பல்வேறு பொறுப்புகளை இந்த பங்கு திருச்சபையிலும் பலரும் ஏற்றிருக்கின்றீர்கள். அன்பிய குழுக்களினுடைய தலைவர்களாக இருக்கின்றீர்கள், அன்பிய பொறுப்பாளர்களாக இருக்கின்றீர்கள், பக்த சபையினுடைய உறுப்புகளாக இருக்கின்றீர்கள், பக்த சபையிலே இருக்கக்கூடிய நிர்வாக பொறுப்புகளிலே இருக்கின்றீர்கள். ஆகிய பொறுப்புகள் அனைவருக்குமே தரப்பட்டிருக்கின்றன. இந்த பொறுப்புகள் எல்லாம் நற்செய்தி பணிக்காக என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். எங்களுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக அல்ல, மாறாக திருச்சபையினுடைய நற்செய்தி பணிக்காக, திருத்தூது பணிக்காகவே என்பதை மனத்தில் கொண்டு அனைவரையும் அரவணைத்து பயணிக்கின்ற பயணத்திற்காகத்தான் தரப்படுகின்றது. ஆகவே இந்த பயணத்திலே சமூக உரையாடல் இருக்கட்டும், ஒருவர் ஒருவரோடு உரையாடல் நடத்துவோம். அதே போன்று காயங்களை குணமாக்குவோம். யாரோடெல்லாம் மனஸ்தாபம், மனத்தாங்கள் இருக்கின்றதோ அவர்களோடு இருக்கக்கூடிய காயங்களை குணமாக்குவோம். ஒப்புரவில் ஈடுபடுவோம். அடுத்தவரை ஏற்றுக்கொள்வோம். அடுத்தவரோடு இணைந்து பங்கேற்போம், சேர்த்து கொண்டு பங்கேற்போம். ஜனநாயகத்தை மீள கட்டி எழுப்புவோம். இன்றைய நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், அடுத்தவருக்கும் பேசுவதற்கு உரிமை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய கூட்டங்களிலும் நாம் கூடி வருகின்ற நிகழ்வுகளிலும் எல்லாருக்கும் பேசுவதற்கு உரிமை உண்டு என்பதை மதிப்போம். அவர்களுடைய கருத்துக்களுக்கும் செவிசாய்ப்போம். அதான் கூட்டொருங்கு இயக்கம். செவிசாய்ப்போம். சகோதரத்துவத்தை, சமூக நட்பினை வளர்த்தெடுப்போம். முதலாவது வார்த்தை சொல்வது போல சமூக நட்பினை வளர்த்தெடுப்போம். இன்னும் எம்மோடு இருக்கக்கூடிய சகோதர கிறிஸ்தவர்களோடு நட்புறவினை ஏற்படுத்தி கொள்ளுவோம். சகோதர கிறிஸ்தவர்களோடு நட்புறவினை ஏற்படுத்தி கொள்ளுவோம். அடுத்த நிலைக்கு சென்று சகோதர சமய நம்பிக்கை கொண்ட மக்களோடு, அவர்கள் யாராக, இந்துக்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், சகோதர நம்பிக்கை கொண்ட சமயத்தவர்களோடும் அன்புறவிலே இணைந்து பயணிக்க அழைக்கின்ற அழைப்பு தான் இந்த நம்பிக்கை வளர்த்தல். ஆகவே இத்தகைய கிறிஸ்தவ உறவில் வாழ்வதுதான் கூட்டு ஒருங்கியக்க பயணம். இந்த பயணத்தை தான் திருத்தந்தை நம்மிடத்திலே கேட்டு நிற்கின்றார், திருச்சபை கேட்டு நிற்கின்றது. ஆகவே அந்த பயணத்துக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். எவ்வாறு விட்டு கொடுப்பது? ஆவியானவருடைய குரலுக்கு செவி சாய்த்து விட்டு கொடுப்பதனூடாகத்தான் அது சாத்தியமாகும். இல்லாத விடத்து நிச்சயமாக சாத்தியமாகாது. மனித சிந்தனையில் சிந்தித்தோம் என்றால் நிச்சயமாக சாத்தியமாவதற்கான வாய்ப்பே கிடையாது. மாறாக இறை சிந்தனையில் ஆவியானுடைய குரலுக்கு செவி சாய்த்தால் நாம் நம்மை விட்டு கொடுத்து அடுத்தவரோடு இணைந்து பயணிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. ஆகவே ஆவியானவர் தான் இதை செயல்படுத்துபவர். அவர்தான் இதற்கு மூல காரணமாக இருப்பவர். அவரிடத்தில் நம்மை கொடுப்பதனூடாக
கூட்டு ஒருங்கியக்க பயணத்துக்கு நம்மை கையளிப்போம். அந்த பயணத்தினூடாக நமக்குள் இருக்கக்கூடிய பகைகளை மறப்போம், நமக்குள் இருக்கக்கூடிய குரோதங்களை அறுப்போம், நமக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்போம். எல்லோரோடும் இணைந்து ஒரே திருச்சபையாக தொடக்க திருச்சபை பயணித்தது போல ஒன்றாக பயணிப்போம். ஒன்றாக பயணிக்கின்ற பொழுது திருத்தூதருடைய போதனை பயனுள்ள போதனையாக மாறும். நம்முடைய திருத்தூது பணி நாம் வாழ்கின்ற சமூகத்திலே இறைவனுக்கு ஏற்புடைய பணியாக மாறும். எனவே கூட்டு ஒருங்கியக்கம் இதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றது. இந்த 16வது ஆயர் மாமன்றம் இந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நம் மத்தியிலே தரப்பட்டிருக்கின்றது. நாம் நம்மை புதுப்பித்து கொள்ள, நம்மை நாமே நம்முடைய குறைகளை கண்டறிந்து நம்மை நாமே புதுப்பித்து கொள்ள ஒரு வாய்ப்பாக தரப்பட்டிருக்கின்றது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரே பயணத்தில் இணைந்து பயணிப்போம். அந்த இணைந்த பயணம் சுகமான, அனைவரையும் அரவணைத்து போகின்ற நலமான பயணமாக அமைய இறை ஆசிரியை கேட்டு தொடரும் பலியில் சபிப்போம், வேண்டுதல் புரிவோம். ஆமேன். மன்றாட்டுக்களுக்கு உங்கள் பதிலுரையாக விண்ணப்பத்தை கேட்டருளும் விண்ணில் வாழும் இயேசுதேவா. விண்ணப்பத்தை கேட்டருளும் விண்ணில் வாழும் இயேசுதேவா. இரக்கமுள்ள இறைவா, எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் அவர்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்டருளும் விண்ணில் வாழும் இயேசுதேவா. இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் 7ஆம் வட்டார இறை மக்களின் குடும்பங்களையும் அது பாதண்டை ஒப்படைக்கின்றோம். அவர்களையும் அது அன்பான சட்டையின் கீழ் வைத்து அவர்களை நோய்களிலிருந்து பாதுகாத்து அவர்களின் தொழில் முயற்சியில் விருத்தியையும் பிள்ளைகளின் கல்வியில் வளர்ச்சியையும் ஆன்மீகத்தில் செழித்தோங்க திடத்தினையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்டருளும் விண்ணில் வாழும் இயேசுதேவா. எங்கள் பங்கில் இயங்கும் பக்தி சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் இறை மக்களை ஒன்றுபடுத்தி அவர்களை ஒரே குடும்பமாக பக்தி முயற்சிகளில் ஈடுபடுத்தி நற்செய்தியை வாழ்வாக்கி அதனை பறைசாற்றும் மக்களாக அவர்களை வழிநடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தினையும் திறத்தினையும் கொடுத்து அவர்களை தெய்வீக பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்டருளும் விண்ணில் வாழும் இயேசுதேவா. இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பித்து ஒப்புக் கொடுக்கும் அருட்தந்தை நவரத்னம் அடிகளாரையும் எமது பங்கு தந்தை அவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய உடலுள்ள சுகத்தை கொடுத்து அவர்களின் பணி வாழ்வில் எதிர்நோக்கும் இடர்களில்
துணை நின்று அவர்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தியுள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்டருளும். விண்ணில் வாழும் இயேசுதேவா. நம்முடைய தனிப்பட்ட சொந்த கருத்துக்களுக்காகவும் செபிப்போம். ஆண்டவரே, மனமிறங்கி உமது குடும்பத்தை ஒளிர்விக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்குடும்பம் உமக்கு உகந்ததை உறுதியாக பற்றி கொண்டு நல்லவை அனைத்தையும் செயல்படுத்தும் தகுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்விபலியாய் மாற்ற வந்தே என்னை ஏற்றிடுவார்.
சகோதர சகோதரியரினுடையதும் உங்களுடையதுமான இந்த மாலை நவநாள் பலி எல்லாமல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையினத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். சிலுவையில் அந்த கிறிஸ்துவின் விழாவிலிருந்து பிறந்த உமது திரு அவை இம்மறை நிகழ்வில் பங்கு பெறுவதால் எப்பொழுதும் புனிதத்தை முகந்து கொள்ளவும் அப்புனிதத்தால் எப்பொழுதும் வாழவும் தனது மீட்பராகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்தவாறு செயல்படவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்புயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியானவருக்கு ஒன்று சேர்த்தருள வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் திரு அவை தன்னை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், திருநிலையினர் மற்றும் இந்த மாலை பலியில் கூடி வந்துள்ள இறை மக்கள் அனைவரையும், குறிப்பாக இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற 7ஆம் வட்டார இறை மக்களையும், இத்திருப்பலியினூடாக பிறந்த நாள் மற்றும் பல்வேறு கருத்துக்களோடு மன்றாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீரே கனிவோடு ஆசீர்வதிக்கவும், எங்கள் அனைவரையும் உமது அன்பின் நிறைவை அடையவும் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுடையற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, இறையாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மூவர் இறைவனோடு இணைந்து பயணிக்கின்ற திருச்சபையாக வாழ தந்தையிடம் சபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி பெறுக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் நம்மை விடுவித்த தமது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் தர மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காகவும் எம்மைப்பெறாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையினை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு மட்டும் தரக்கூடிய இந்த உலகம் தர முடியாத அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொடுப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே இணைந்து பயணிக்கும் பயணத்தில் நம்மை அழைக்கின்றவர். இவரோடு பயணிக்க அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர
நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இதயத்து மாமா
பங்கு தந்தை ஃபாதர் அண்ட் ஸ்டானிஸ்லாஸ் அண்ட் பங்கு மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் இந்த வழியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமது அரசில் சிறப்பான இடம்பெற அழைப்பு பெற்ற ஏழைகளுக்கு திரு அவையின் பணி வழியாகவே மீட்பளிக்கும் மறை நிகழ்வுகளின் முழுமையை தொடர்ந்து வெளிப்படுத்துகின்றீர். உம் திருமகனின் அருள் அடையாளத்தால் புத்துயிர் பெற்று அத்திரு அவையின் பணி வளம் பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் இறையாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி வாழ்வினில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. முடிவில்லாத வாழ்வு தரும் வார்த்தைகளை தந்த இயேசுவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் அருகதையுடையோராய் வாழ்வோமாக. இறைமகன் இயேசுவின் புனித காணிக்கை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. அப்பா தந்தையே, உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உடல் உள ஆன்ம வாழ்வில் நற்சுகமுள்ளவர்களாய் வாழ்ந்து மகிமை பொருந்திய பாக்கியவதியான நித்திய கன்னிகையான காணிக்கை மாதாவின் பரிந்துரையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து விலகி முடிவில்லாத வாழ்வின் பாதையில் வழிநடக்க வரமருள வேண்டுமென்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.